பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் அப்போஸ்தலனான பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். ஈஜியன் கடலிலிருந்து 10 மைல் உள்நாட்டில் மக்கெதோனியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள நகரம் பிலிப்பி. மகா அலெக்சாண்டரின் தந்தையாகிய மக்கெதோனியா நாட்டின் அரசரான 2வது பிலிப்பின் பெயரால் இந்த நகரம் பிலிப்பி என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்டது. அப்போஸ்தலர் பவுலின் காலத்திலே இது ஒரு புகழ்பெற்ற ரோமானிய பட்டணமாகவும் இராணுவத்தலமாகவும் இருந்தது. பவுலும் அவருடைய உடன் ஊழியர்களான சீலா, தீமோத்தேயு, லூக்கா ஆகியோர் கொரிந்து பிலிப்பி பட்டணத்தின் திருச்சபையை அமைத்தனர். பவுலுக்கு துரோவா பட்டணத்தில் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி அதன் பலனாக பவுல் தனது 2வது தற்செய்தி பயணத்தின் போது இந்த சபையை ஸ்தாபித்தார் என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலராகிய பரிசுத்த பவுலும் பிலிப்பி திருச்சபைக்கும் இடையே அன்புறவு வலுத்தது. அநேக தடவைகள் பிலிப்பி பட்டணத்தார் பவுலுக்கு பண உதவி அனுப்பினார்கள். எருசலேமில் துன்பம் உண்டாகும் போது துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக பவுல் சேகரிக்கும் உதவித்தொகைக்கு பிலிப்பி பட்டணத்தார் தாராளமாக கொடுத்து உதவினார்கள் என்பதை 2 கொரிந்தியர் 8வது 9வது அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலரும் 3வது நற்செய்தியின் பயணத்தின் போது இந்த பிலிப்பி திருச்சபைக்கு வந்தார் என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலர் அநேக கடிதங்களை எழுதியது போல பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட கடிதம் இங்கே காணப்பட்ட பிரச்சனைக்காகவோ பிரிவினைகளுக்காகவோ எழுதப்படவில்லை. பிலிப்பிய நிருபம் பவுல் அப்போஸ்தலருக்கும் திருச்சபைக்கும் இடையில் உள்ள நெருங்கிய அன்புறவையும் பாசத்தையும் பாராட்டுதலையும் தெளிவிக்கும் தொனியிலே அது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல் அதிகாரத்திலே நன்றி சொல்லி ஜெபத்தோடு கூட இந்த நிருபத்தை அவர் ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலர் சிறை சங்கிலிகள் நற்செய்தி எவ்வளவு வேகமாக பரவச் செய்கின்றன என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் சிறைப்பட்டு போன காலத்திலே இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இங்கே இந்த வசனங்களின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அன்பு கிறிஸ்தவ பண்பாக இருக்க வேண்டும். வேதாகம வெளிப்பாட்டையும் அடிப்படையும் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே தான் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் அவருடைய நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவில் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி அங்கு ஜெபத்தோடு கூட இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக பாடுகள் இருந்தாலும், அநேக உபத்திரவங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து இங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாடுபடுதல் அருளப்பட்டதான ஒரு நல்ல வாய்ப்பு என்பதை அப்போஸ்தலர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2வது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் தாழ்மையை பற்றி நாம் பார்க்க முடியும். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அவருடைய இயேசுவின் நாமத்திலே வானர் புதலத்தோர் பூமியின் கீழான முழங்காலும் முடங்கும்படி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தன்னைத்தான் தாழ்த்தியவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த தாழ்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நான் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர் வீடுகளைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஆண்டோட வசனம் ஜீவ வசனம். அதை பிடிக்கும் பொழுது அது நம்மை பிரகாசிப்பிக்கிறது. அது கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் கொடுக்கப்பட்டதான வசனங்கள். இந்த வசனங்களை நாம் பற்றி கொள்வோம். உன்னதனான தேவன் 3வது அதிகாரத்திலும் மாம்சத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்பதை அப்போஸ்தலர் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டின நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்பதை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். சரீரத்திலே மாம்சத்தில் விருத்த சேதனம் இல்லாமல் இருதயத்திலே விருத்த சேதனம் வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதே அவருடைய முக்கிய நோக்கம். இலக்கை நோக்கி தொடர வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலர் தொடர்கிறதை கவனித்து பார்க்கிறேன். சகோதரரே, நான் படித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தேற்பலுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நாமும் கூட அந்த இலக்கை நோக்கி தொடர வேண்டும். பரலோகமே நமது இலக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து அப்போஸ்தலர் அநேக புத்திமதிகளை கடைசி அதிகாரம் 4வது அதிகாரத்தில் சொல்லி அங்கே நன்றி அறிந்த ஸ்தோத்திரத்தோடு இந்த இதை முடிக்கிறார். 4வது வசனத்திலே 4வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இந்த ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரக்கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறவர்களாய், தேவனோடு ஒன்றித்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த தேவ சமாதானத்தை பெற உன்னை தேவன் கிருபை செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.